ஓம் நம சிவாய. நந்தி தேவர் சிவபெருமானின் முதன்மை வாகனம். அவர் சிவனிடம் காட்டிய எவலற்ற அன்பால் இன்றும் பக்தர்கள் அவரிடம் ரகசியம் சொல்கிறார்கள். முன்னொரு காலத்தில் சிலாத முனிவர் என்ற ஒரு தவயோகி வாழ்ந்து வந்தார். அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. எனவே தனக்கு மரணம் இல்லாத அறிவில் சிறந்த ஒரு மகன் வேண்டுமென்று சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தார். நானே உனக்கு மகனாக பிறப்பேன். அந்த குழந்தைக்கு நந்தி என்று பெயரிட்டு வளர்த்தார். 7 வயதில் நந்தியின் ஆயுள் முடிவடை. இல்லை, என் குழந்தையை இழக்க முடியாது. அப்பா, அழாதீர்கள். என்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்த சிவபெருமானை என் விதியையும் மாற்றுவார். சிவபெருமானே, இந்த பசு உமது பக்தியில் சிறந்தது. உண்மை, இந்த மணியை ஏற்றுக்கொள் நந்தி. உன் பக்திக்கு இது நியாயமான பரிசு. கைலாயத்தின் கதவுகளை காக்கும் அதிகாரம் இவருக்கு உண்டு. இதனால் தான் இவரை அதிகார நந்தி என்று அழைக்கிறோம். சிவபெருமான் எப்போதும் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பவர். எனவே நமது கோரிக்கைகளை நந்தியின் காதில் சொன்னால் அவர் அதை சரியான நேரத்தில் சிவனிடம் கொண்டு சேர்ப்பார் என்பது நம்பிக்கை. கோவிலில் நந்தி எப்போதுமே சிவலிங்கத்தை பார்த்தபடி அமர்ந்திருப்பார். இது நமது மனம் எப்போதும் இறைவனை நோக்கியே இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது.